நமஸ்காரம்ண்ணா நமஸ்காரம்ண்ணா. அவசரமா கூப்பிட்டு அனுப்பிச்சலண்ணா. அவசரமா கூப்பிட்டுருக்கேன்னு தெரியறதுன்னு உடனே வர வேண்டியது தானே? இல்லைண்ணா, இன்னைக்கு சுவாமிநாதத்துல ஆலயபக்ஷம், அதான். சரி சரி, ஏதோ ஒன்று. ஏண்டா, சங்கரனுக்கு அப்புறம் ஆற்றுல நடக்கிற வைத்திய காரியங்கள் எல்லாத்தையும் நீ தானடா பண்ணி வைக்கிற? ஆமாண்ணா. வர வர கிராமத்தில் சாஸ்திரிகள் தட்டுப்பாடு தலை தூக்க ஆரம்பிச்சு கொடுத்தோம். ஆமாண்ணா, எல்லாரும் கோவில் கும்பாபிஷேகம் அது இது டவுன் பட்டணம் பக்கமாக போயின்னு இருக்காண்ணா. என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் அடுப்பு எரியணுமே, போஜனம் நடக்கணுமே. சாம்பு, சங்கரன் இருந்தப்போ அவனுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருந்த மாதிரியே தோணும். நான் அவன் ரெண்டு ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையா பேசுவேன், அவனும் வஞ்சனை இல்லாம ஆலோசனை சொல்லுவான். நானும் கிட்டத்தட்ட சங்கரன் மாதிரி தானே, எங்கிட்டையும் உண்மையா எல்லாத்தையும் சொல்லலாம்ண்ணா. அதனால தான்டா வர சொன்னேன். வா வா சாம்பு, ஆத்துல ஒரு ஹோமம் பண்ணலான் இருக்கேன்டா. ரேஷா, நல்லது தானே, பண்ணிட்டா போச்சு. அண்ணா, தப்பா நினைக்கலாம் ஒன்று சொல்றேன். அண்ணா மனசுல ஏதோ கிளேஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு யூகிக்க முடியல. ஹோமம்னு சொன்னப்போது ஏதோ தோஷத்துக்கான பரிகாரம் அப்படின்றத மட்டும் உணர்ந்துட்டேன். ஹோமம் நடத்தணுங்கிறத எல்லாரும் முன்னாடியும் சொல்லாம தனியா சொன்னப்பவே ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா இருப்பேன். நீங்க எது சொன்னாலும் ரகசியமா வச்சுப்பேன். வம்சம் தழைக்கணும், வாரிசு வேணும்னு வேண்டினேன், தவம் இருந்தேன். வரமா ரெட்ட பேர குழந்தைகள் பிறந்தது. சந்தோஷம் ரெட்டிப்பாச்சு. இந்த கையில ஒண்ணு அந்த கையில ஒண்ணு வாரி அணைச்சுக்கணும்னு அபிலாஷையோட இருந்தேன். ஏதோ தெரியல, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி என் கையை கட்டி போட்டுட்டான். என்ன சொல்றேன்? அந்த குழந்தைகளை நான் கொஞ்சினா குடும்ப ஒத்துழைக்கு குந்தகம் ஏற்படலாம். யாருண்ணா, யார் இப்படி சொன்னது? அந்த சிசுக்கள் பூமியில ஜனனம் ஆன வேளை அந்த நாழிகை சொல்றதுப்பா. இல்லண்ணா, தாங்கிக்க முடியல, மனசு ஆற மாட்டேங்கிறது. இது அக்கிரமம். அக்கிரமோ, அதர்மோ, அநியாயம், அனர்த்தம், அயோக்கியத்தனம், அடாபிடித்தனம், இது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்துல நான் பண்ணல. ரொம்ப சங்கடமா இருக்குண்ணா. நாளும் தெரிஞ்ச உங்களுக்கா இப்படி? பூர்வ ஜென்ம பாவம், பித்ருதோஷம். குழந்தைகளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது, பூரிக்க கூடாது, உச்சி மோறக்கூடாது, ஒதுக்கி வச்சுட்டான். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வேத சாஸ்திரத்தை அலசுவோம். என்னென்ன பரிகாரம், என்னென்ன பிராயச்சித்தம்னு பார்த்து எல்லாத்தையும் பண்ணிடுவோம். எல்லா பேடையும் கண்ணால விலகி போயிடும். வேணும்னா பாருங்க, நீங்களே இதே கையால அந்த வாண்டுகளை வாரி அணைச்சிக்கத்தான் போறேன். கவலைப்படாதீங்கண்ணா. அதை பத்தி கவலைப்படலடா. வயசாயிண்டே இருக்கு, காடு வா வாங்கிறது, வீடு போ போங்கிறது. குழந்தைகளும் இந்த குடும்பமும் சீர்குலையாம குருவி கூடு மாதிரி கூடி வாழணும், சதறி போகாம சேர்ந்து இருக்கணும். இருப்பா, க்ஷேமமா இருப்பா. ஆத்துக்கு வரேன், பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் குறிச்சு கூடி சீக்கிரம் ஹோமத்தை நடத்திவிடலாம். சம்பு, இப்போ நீங்க சொன்னதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிஞ்ச சமாச்சாரம். உசிரியே போனாலும் வெளியில வராதுண்ணா. ஈஸ்வரோ ரக்ஷபு. ஆண்டி, எல்லாம் பேக் பண்ணியாச்சு, கிளம்ப வேண்டியதான். ஆண்டி,
ஆண்டி என்னாச்சு ஆண்டி? என்னமோ தெரியலடா, கார்த்தாலேந்து மனசுல என்னென்னோ எண்ணங்கள், அந்த காலத்து நினைவுகள். ஏதோ நான் சின்ன பொண்ணு ஆயிட்ட மாதிரி ஒரு நினைப்பு. என்ன ஆண்டி இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? இருக்காதா பின்ன. பாரூர் அக்ரஹாரத்தை விட்டு வந்து கிட்டத்தட்ட 60 வருஷம் ஓடிடுத்து. எப்படி இருக்கும், யார் யாரெல்லாம் இருக்காளோ இல்லையோ, திடீர்னு கிளம்புறதா முடிவு பண்ணமா, சந்தோஷத்துல நெஞ்ச அடைச்சுடுத்துறான். என்ன ஆண்டி இது, எப்பொழுதும் நிதானமா கம்போஸ்டா கண்ட்ரோலா இருப்பீங்க, இப்படி படபடன்னு இருக்கிறத பார்த்தா எனக்கு அதிசயமா இருக்கு. என்னப்பா இது? பாலூர் அக்ரஹாரம் போகணுன்றது ஆண்டியோட கனவுப்பா. அது நிறைவேற போதுன்ற போது இந்த எக்ஸைட்மெண்ட் கூட இல்லைண்ணா எப்படி? உண்மைதாண்டா ராஜேஷ். நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உறவுக்காரால பார்க்கணும்னு நினைச்சேன். இது வரைக்கும் அது நடக்கல. இன்னும் நான் எத்தனை நாளைக்கோ அதுக்குள்ள நான் வாழ்ந்த இடத்தையாவது பார்த்து என் மனசை தேத்திக்கிறேன். ஆண்டி, உங்க உறவுக்காரங்களை பார்க்க முடியாதுன்னு நீங்களா எப்படி முடிவு எடுக்கலாம்? கண்டிப்பா எல்லாரையும் கண்டுபிடிச்சிடலாம். டேடி, நானும் ஆண்டியும் ஊர்ல இல்லைன்ன உடனே நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிடாதீங்க. அவர் லிமிட்டை தாண்டாம நான் பாத்துக்கிறேன் சார். அப்புறம் என்னடா, நீங்க என்ன நம்பலனாலும் இவனை நம்பி உங்கல்ல, நிம்மதியா போயிட்டு வாங்க. ஆண்டி டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். காலம் கிட்ட வரச்சேதான் ஆசை விஸ்வரூபம் எடுக்கும்னு சொல்லுவா. யார் கண்டா ஸ்ரீகண்டபுரத்தில் என் கால் பட்டதும் உயிர் பிரியணும் இருக்கோ என்னவோ. அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி. நீங்க இல்லாம நாங்க என்னாமோன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த லோகத்துல யாரும் சாஸ்வதம் கிடையாது. யாரும் யாரோடையும் கடைசி வரைக்கும் துணையா வர முடியாது. இதுல என்னடா எமோஷன்ஸும் சென்டிமெண்ட்டும். இப்ப நீங்க பாலூர் அக்ரஹாரம் போறதும் ஒரு விதமான சென்டிமெண்ட் தானே? வாஸ்தவம் தான். அடுத்த வாழ்க்கை சுலபமா சொல்லிடுறோம். ஆனா நமக்குன்னு வரும்போது வித்தியாசமான கண்ணோட்டத்தோட பாக்குறோம். சரி, கிளம்பலாம். நல்ல வேலை உடையல. ஆனா என் மனசு உடைஞ்சு போயிடுத்தேன். நான் கிளம்புறது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கே சரின்னு படல. அதான் என்ன போக விடாம தடுத்து நிறுத்துற மாதிரி இருக்கு. என்ன ஆண்டி, ஆணி பலம் தாகாம விழுந்ததை வச்சு? இல்லப்பா, நான் இப்ப போறது சரியில்லைன்னு சொல்லாம சொல்றேன். நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கொடுத்த சங்கீதத்தை மீறக்கூடாது. கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி இதே படம் விழுந்தது. எங்க ஆத்துக்கார் வெளியூர் போறச்சு. படம் விழுந்தது, அவர் விழுந்து என்ன கொஞ்ச நேரம் எல்லாரும் தனியா இருக்க விடுங்க பிளீஸ். இது வரைக்கும் ஆண்டி எழுது நான் பார்த்ததே இல்லை.